எங்களுடைய நம்மளுடைய தமிழக முதல்வரை நம்பி வந்தவர்கள் யாரும் கெட்டதாக சரித்திரம் இல்லை, வாழ்ந்ததாகத்தான் சரித்திரம். உங்களுடைய குடும்பத்தில் ஒருத்தங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா கூட அதை பார்த்துக்கிற ஒரு கட்சி எதுவாக இருக்கும் என்று சொன்னால் அது தமிழக வெற்றி கழகமாக இருக்கும். எங்களுடைய முதலமைச்சர் உங்களை எல்லோரையும் அரவணைத்துக் கொள்வார். அன்று வாத்தியார், இன்று தளபதி, ஆனால் பாதை ஒன்றுதான். அதனால நீங்க அங்க இருந்துட்டு என்னடா இங்க வந்துட்டோம்லாம் நீங்க நினைக்க வேணாம். உங்களை நாங்க பத்திரமா திரும்ப திரும்ப சொல்றோம், உங்களை நாங்க ரொம்ப ரொம்ப பத்திரமா பார்த்துப்போம். நீங்கள் எல்லோரும் எங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள், தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய தோழர்கள். இனி வரும் காலங்களில் உங்களை நாங்கள் பார்த்து கொள்வது எங்களுடைய கடமை என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் நாங்கள் எங்களுடைய தமிழக வெற்றி கழகம் உங்களுடன் இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்லாமல் நம்மளுடைய தமிழக முதல்வரை நம்பி வந்தவர்கள் யாரும் கெட்டதாக சரித்திரம் இல்லை, வாழ்ந்ததாகத்தான் சரித்திரம். இன்னைக்கு நான் இங்கே ஒரு சட்டமன்ற உறுப்பினராக ஒரு அமைச்சராக இருக்கிறேன் என்று சொன்னால் என்னுடைய டி நகர் தொகுதி மக்களுக்கு நான் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நான் ஓட்டு கேட்டதே வெறும் 4 நாள் தான் போய் ஓட்டே கேட்டேன். இதையெல்லாம் எனக்காக போட்ட அவங்க யாரும் ஓட்டு போடலை. அந்த தொகுதி மக்கள் முழுக்க முழுக்க தலைவர் தளபதிக்காகத்தான் வாக்களித்தார்கள். 234 தொகுதியிலையும் டெபாசிட் இழக்காம இருந்த ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான். இங்கே இளைஞர்கள்லாம் நிறைய பேர் வந்திருக்கிறீங்க. எனக்கு தெரிஞ்சு இங்கே நிறைய பேர் 75% பேர் விசில் சின்னத்துக்கு தான் நீங்கள் ஓட்டு போட்டிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா உங்களுடைய முகத்தை பார்க்கும்போதே தெரியுது, அந்த துண்டை நீங்கள் போட்டு நிற்கும்போது உங்களுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். இவ்வளோ நாள்லாம் நீங்கள் வேறு கட்சியில் இருந்திருக்கலாம், ஆனால் இன்றைக்கி தமிழக வெற்றி கழகத்தில் வந்து நீங்கள் இணைஞ்சிட்டீங்க. உங்களுடைய குடும்பத்தில் ஒருத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா கூட அதை பார்த்துக்கிற ஒரு கட்சி எதுவாக இருக்கும் என்று சொன்னால் அது தமிழக வெற்றி கழகமாக இருக்கும். எங்களுடைய முதலமைச்சர் உங்களை எல்லோரையும் அரவணைத்துக் கொள்வார். முதலமைச்சர் சொல்வதெல்லாம் அது முன்னாள் அமைச்சராக இருந்தாலும் சரி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி, கிளை செயலாளராக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு உண்டான மரியாதையை நம்மளுடைய கட்சியில் நீங்கள் தர வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு தலைவர் தான் நம்மளுடைய தலைவர் தளபதி. அன்று வாத்தியார், இன்று தளபதி, ஆனால் பாதை ஒன்றுதான். அதனால் நீங்கள் அங்கே இருந்துட்டு என்னடா இங்கே வந்துட்டோம்லாம் நீங்கள் நினைக்க வேணாம். உங்களை நாங்கள் பத்திரமா திரும்ப திரும்ப சொல்கிறோம், உங்களை நாங்கள் ரொம்ப ரொம்ப பத்திரமா பார்த்துப்போம். அதில் நீங்கள் சந்தேகம்லாம் பட வேணாம். மேடையில் இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா இருந்திருக்கிறாங்க வேறு கட்சியில் இல்லை, ஆனால் உங்களை நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் நம்புவோம். எங்களை நீங்கள் தயவு செய்து உண்மையாக எங்களையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும்.